ॐ अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वापदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथनवितमतं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च नमः। ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। जगन्नाथ स्वामी की, जगन्नाथ बलदेव सुभद्रमयी की, श्री श्री गौर निताय की, नित्य गौर प्रेमानंदे। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। Please repeat. अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। Word to word meaning படிங்க. முனிவேலும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரிய ரவேச்சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். அனன்யா வேறு குறிக்கோள் இன்றி, சிந்தையந்த ஒருமுகப்படுத்தி, மாம் என்னை, ஏ எந்த, ஜனா ஜனங்கள், பர்யுபாசத்தே முறையாக வழிபடுகின்றனரோ, தேஷாம் அவர்களுக்கு, நித்தியமாக, அபியுக்தானாம் பக்தியில் நிலை பெற்று, யோக தேவைகள், க்ஷேமம் பாதுகாப்பு, வகாமி அளிக்கின்றேன், அகம் நான். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். பொருளுரை. கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல்,
பூரணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வில் பக்குவமடைய செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோக என்று அழைக்கப்படுகின்றது. பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. ஷேம என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். அவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கிறார். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம். பிரபுபாதர் எப்போதும் என்ன கோட் பண்ணுவார். இந்த 9வது அத்தியாயம் பக்தி யோகாவை பற்றி இது ரொம்ப இந்த அத்தியாயத்தில் ரொம்ப ஆழமாக பக்தி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு 18வது அத்தியாயத்தில் வர மாதிரி அதே ஸ்லோகம் இந்த இடத்துல டெடிகேட்டட் டு பக்தி யோகா. இந்த அத்தியாயம் அதில் பகவான் உறுதியாக சொல்கிறாரு, அனன்ய சிந்தா, வேற ஒரு சிந்தை இல்லாமல் அனன்ய சிந்தா, என்னை பற்றியே நினைக்கிறாங்க, வேற ஒன்றுமே நினைக்காம. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்போ ஏற்படும்னா பகவானுக்கு மேலே பிரேமம் உண்டாகுன்னா பகவானை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். அனன்ய சிந்தா எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம டெய்லி பகவான பகவான பகவான் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் சாதகன்னு சொன்னால் அது முயற்சி செய்து பகவானை ஸ்மரணம் செய்யறது. முயற்சி இல்லாமல் தானாகவே பகவானை பற்றி நினைக்கிறதுனா பிரேமம், கிருஷ்ண பிரேமம் கிடைச்சவங்களுக்கு முயற்சி இல்லாமே கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாக, ஆர்டிஃபிஷியலாக அவங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்க நேச்சுரலாகவே பகவானை பற்றி எப்போதுமே ஸ்மரணத்தில் இருப்பாங்க. ஸ்மரணம் மட்டும் கிடையாது, பகவானுடைய உணர்வில் இருப்பாங்க. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்னா கிருஷ்ண உணர்வில் இருப்பாங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைமை. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசதே. இது அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் கிடையாது, அவங்க ஒரு சாதனை செய்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்போதுமே பகவானுக்கு சேவை செய்து பகவானுக்கு என்ன மாதிரி சேவை செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த நினைவிலே எப்போதுமே உறிஞ்சி இருக்கிறவங்க, அவங்களுக்கு பகவான் சொல்றாரு ஏஜன பரியுபாசத்தே. உபாசத்தேன்னு சொன்னா எப்போதுமே என்ன சேவிச்சுட்டு இருக்காங்க. தேஷாம் நித்யா அபியுக்தானாம், யுக்தம் சொன்னா எப்போதுமே பகவான் கூட சேர்ந்து இருக்கிறது. யோகின்னு சொன்னா பகவான் கூட கனெக்ஷன் பண்ணவங்க, பகவான் கூட இந்த சம்பந்தம் பண்ணவங்க. அயோகின்னு சொன்னா பகவான் கூட சம்பந்தம் இல்லாதவங்க. அயோக்கிய பையன்னு சொன்னா, அயோக்கியன்னு சொல்றாங்களே, அது நான் சொன்னதை கேட்கல, நீ ஒரு அயோக்கி. அதுதான் அதோடைய அர்த்தம். ரொம்ப டீப்பான கிடையாது. யோகம்னு சொன்னா சேர்ந்து இருக்கிறது, அயோகம்னு சொன்னா பிரிஞ்சு இருக்கிறது. அயோகின்னு சொன்னா பிரிஞ்சு இருக்கிறவன், சொல்றதை கேட்காதவன், அவ்வளவுதான். அப்போ யோகின்னு சொன்னா பகவான் கூட சம்பந்தம் இருக்கிறவங்க. யுக்தம்னு சொன்னா சேர்ந்து இருக்கிறது. நித்திய அபியுக்தானாம், எப்போதுமே எங்கூட சேர்ந்துருப்பாங்க. டெம்பரரியா சிலப்போ சேருவாங்க, சிலப்போ சேர மாட்டாங்க. சண்டே ப்ரோக்ராமுக்கு மட்டும் வந்தால் சேருவாங்க, வாரம் ஒரு தடவை சேருவாங்க. விதவிதமான சேர்ந்தவங்க இருக்காங்க. சில பேர் வாரத்தில் ஒரு தடவை, சில பேர் ஏதாவது ஃபெஸ்டிவல் உற்சவம் ஏதாவது நடந்ததுன்னா அப்போ வருவாங்க. சில பேர் வருஷத்தில் ஒரு தடவை ஜன்மாஷ்டமிக்கு நிஜமாக வருவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை யுக்தம், மாசத்தில் ஒரு தடவை யுக்தம், ஆழ்ச்சியில் ஒரு தடவை யுக்தம், டெய்லி யுக்தம், எல்லா க்ஷணமுமே யுக்தம். தேஷாம் நித்யாபியுக்தானாம், எப்போதுமே என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கவங்க.
பகவானுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் பல பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த நித்தியமா யுக்தம் இருக்கவங்களை பத்தி பேசாரு. தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யோகான்னு சொன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே நான் செய்து கொடுப்பேன். வகாமி அகம், நானே செய்வேன். நானே அந்த மாதிரி பக்தர்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பத்ம புராணத்துல ஒரு கதையே இருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க. அர்ஜுனாச்சாரியான்னு சொல்லி அந்த கதை. அந்த கதையில வந்து அந்த பிராமணன் இந்த ஸ்லோகத்தை வாசிச்சு, இது என்ன யோகக்ஷேமம் வகாமி அகம்னு சொல்றது, நானே உனக்கு டெய்லி உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அது மேல ஒரு டவுட் வந்து பகவத்கீதால வந்து பென் எடுத்து அந்த பக்கம் அண்டர்லைன் பண்ணிட்டாரு. யோகக்ஷேமம் வகாமியாம் அந்த மாதிரி ஒன்று எனக்கு நடக்கிறது கிடையாது. நான் தான் போய் பிக்ஷை வாங்கி நான் தான் போய் எடுத்துட்டு வந்து என்னுடைய மனைவி வீட்டுக்கு கொடுத்து மனைவி சமைச்சு நைவேத்தியம் பண்ணி அப்புறம் தானே நான் சாப்பிட்றேன். நான் கடவுளை வந்து என்னுடைய கதவு தட்டி இந்தா வச்சுக்கோ உனக்கு டெய்லி காலம்பரை மத்தியானம் நைட்டு லஞ்சு டின்னர் எல்லாம் கொடுக்குறாரா? அப்படின்னு கிடையாது அப்படின்னு நினச்சி அவர் ஒரு மாதிரி ஆலோசனையில் பிக்ஷை வாங்கிறதுக்கு போயிட்டாரு. பிக்ஷை வாங்கும்போது அங்கே ஒரு வீட்லையும் போகும்போது யாருமே கதவு திறக்கல. பவதி பிக்ஷாம் தேகின்னு இருக்கும்போது யாருமே அவரை பார்த்து ஒன்றும் கொடுக்கல. அன்னைக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு யார் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லி அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. திரும்பி வந்து சோகமாக திரும்பி வர்றாரு ரொம்ப நேரம் கழிச்சு. அதுக்கு முன்னாலே வீட்டில் மனைவி வந்து சோகமா இருக்கா கொஞ்சம், என்ன இன்னைக்கு வந்து திரும்பி எப்போ வருவாரு, எப்போ நான் சமைக்கிறது, எப்போ பிக்ஷை வந்து என்ன கேட்டு வாங்கியிருக்காரோ அது எப்போ வருவோம்னு சொல்லி அப்படி இருக்கும்போது கதவு கட்டக்கட்டான தட்டி கதவு திறந்து அங்கே 2 பேர் பிரமாதமா, சின்ன பையன் ஒரு வந்து கொஞ்சம் கருப்பா இருக்காரு, கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காருன்னு சொல்லி 2 பேரும் அவங்க சுமந்து வந்திருக்காங்க கையில. அப்படி பெரிய ஒரு பல்லக்கி மாதிரி அதில் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க இது வந்து இந்த சாஸ்திரியோட வீடு தானேன்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லும்போது இந்தாங்க இதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. எடுத்துங்க, இது என்னப்பா யாரு எப்படின்னு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் கொடுறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம 2 பேர்கிட்டமே. அதுதான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லி, சரியா எனக்கு கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லும்போது பலார்னு 2 அடி கொடுத்து பாருங்க எங்கள் முதுகுலெல்லாம் பின்னாலெல்லாம் பாருங்க அடின்னு அடிச்சிருக்காருன்னு சொல்லி இங்கே வர சாட்டை எடுத்து அடித்த மாதிரி. சொச்சோ என்னுடைய கணவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு, அவர் பரம சாது, அவர் ஒன்றுமே தெரியாது, பிக்ஷை எடுக்கிறது மட்டும்தான் தெரியும், ஏதோ பகவத்கீதா கொஞ்சம் நிறைய தெரியும்னு சொல்லி அவர் கேட்க, இல்லைங்க அவரே தான் அந்த சாஸ்திரி தானே ஒரே குரூரன் அப்படின்னு சொல்லி இந்த எடுத்துங்கன்னு சொல்லி கொடுக்க, இவங்க அந்த அம்மா வந்து எல்லாம் எடுத்து உள்ள வந்து அவங்க குமிக்கி வச்சுக்கிறாங்க. நாங்கள் போறோம்னு சொல்லும்போது இல்லை கொஞ்சம் நில்லுங்க, ஏன்னா அவங்க 2 பேரையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இது அவங்க மேல ரொம்ப ஒரு பாசம் தோன்றுறது. எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, வேர்க்குது உங்களுக்கு, கொஞ்சம் இங்கே உட்காருறீங்களா, உங்களுக்கு எதாவது நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இங்கே விளையாடுறாங்க. இந்த அம்மா வந்து அந்த எடுத்துட்டு வந்து இந்த நெய் பால் அந்த எல்லாமே வச்சு பிரமாதமாக ஒரு ஸ்வீட் எல்லாம் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஊட்டி அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பசிச்சு சாப்பிட்றாங்க. நக்கி இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து எழுந்துட்டு கையெல்லாம் கழுவி நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க கணவன் தான் அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து கதவு பக்கத்தில் நின்று இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் தோணுது, எனக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம் தோணுதுன்னு சொல்லி அப்போதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கேட்கும்போது அவங்க கணவன் திரும்பி வராரு. ஒரு ஆலோசனையை அப்படியே காலை இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வீட்டில் என்னதான் பண்ணுறது, மனைவி கிட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு பட்டினி தான் ஒன்றுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வர அந்த மனைவி வந்து அவங்கள பார்த்து இப்படியே ஊர்மா பார்க்குறாங்க. எப்போலேருந்து இந்த மாதிரி ஒரு குரூரனா நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஊரனா மண்ணாங்கட்டியா நான் வந்து ஒன்றுமே கிடைக்கல இன்னைக்கு நான் திரும்பி வரேன்னு சொல்லி திரும்பி வரும்போது இல்லை நில்லுங்க சொல்லுங்க என்கிட்டன்னு சொல்லி அவங்க கேட்க வீட்டில் இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்பா இவ்வளோ யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது உனக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க இல்லையா, நான் ஒன்றும் அனுப்பலையான்னு சொல்லி அந்த கதை அந்த அம்மா சொல்ல இந்த பிராமணனுக்கு வந்து அப்பா பகவானே வந்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா 2 பசங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பசங்க
ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான். கிருஷ்ணரும் பலராமனும் ஸ்வயம் வந்து யோகக்ஷேமம் மகாமீகம் நான் சொல்லியிருக்கிற பகவத்கீதால அந்த கருத்தை நீ வந்து டவுட் பண்ணியே, உனக்கு வந்து சம்சயம், உனக்கு அது மேல ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா, அதனால உனக்கு காமிச்சு கொடுக்குறேன். உனக்கு பிக்ஷை கொடுக்கறது நான் தான். டெய்லி ஒவ்வொரு வீட்டிலேருந்து பிக்ஷை கொடுக்கறது நான் தான். இன்னைக்கு உனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் தான் விரும்பினேன், உனக்கு ஒன்றும் கிடைக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிக்ஷையும் கிடைக்காம வந்திருக்க, நான் தான் கொடுத்துருக்கேன் உனக்கு எல்லாம்னு சொல்லி அந்த பிராமணனுக்கு அப்போ தெரியுது. மனைவி வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா, அவ வந்து ரொம்ப சிம்பிளான நம்பிக்கை, பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் கிடைச்சிடும், எனக்கு டெய்லி என்னுடைய கணவன் வந்து இது கொடுப்பாங்க, வருவாங்க, அப்படி பண்ணிட்டு இருப்பேன் நான் சொல்லி அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பகவான் வந்து அவங்கள டைரக்டா வந்து கையில கொடுத்த யோகக்ஷேமம் மகாமியம் நான் தான் செய்யறேன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாரு. அப்போ இந்த பிராமணனுக்கு தெரிஞ்சு அவர் வந்து கண்ணீரை விட்டு, மை காஷ், உனக்கு என்ன மாதிரி ஒரு பாக்கியம், நான் இவ்வளவு நாளா பகவத்கீதா சொல்லி கொடுக்குறேன், நான் வந்து பகவத்கீதா படிக்கிறேன், ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலையே என்னுடைய வாழ்வில். நீ வந்து டைரக்டா கிருஷ்ணரையும் பலராமையும் பார்த்து அவங்கள சேவிச்சு அவங்களுக்காக பண்ணி கொடுத்து நீ வந்து சும்மா இருக்க, நீ எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி, உனக்கு பகவத்கீதா ஸ்லோகம் தெரியாது, யோகக்ஷேமம் மகாமியம் நான் சொல்ற மாதிரி, எனக்கு இவ்வளவு தெரிஞ்சும் எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது, அதனால பகவான் உனக்கு மட்டும் தரிசனம் கொடுத்துட்டாரு பாருங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. யோகக்ஷேமம் மகாமியம்னு சொல்றது பகவானே வந்து நமக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறார்னு சொல்லி இருக்கிற நம்பிக்கை. இது வந்து அவ்வளவு ஈஸியா வராது. பக்தி தொண்டு செய்து இந்த மாதிரி பகவத்கீதால சொல்லி இருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து பிராக்டிக்கலா லைஃப்ல அதை அப்ளை பண்ணி அந்தந்த சூழ்நிலையில நம்ம பகவானுடைய ஸ்மரணத்துல பகவான் மேல டிபெண்டா இருந்து பகவானுடைய ஆசிரியத்துல நம்ம காரியங்களை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது வளர்றது நம்மளுடைய நம்பிக்கை. சும்மா பகவத்கீதா ஸ்லோகம் வந்து 10,000 தடவை சொல்லி நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நினைச்சேன், நீங்க நம்பிக்கை இல்லாமே இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, பயங்கரமா நல்லா பேசுவாங்க, பகவத்கீதா ஸ்லோகம் வந்து சூப்பரா பேசுவாங்க, பகவத்கீதா கிளாஸ் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க, எல்லாரும் ஜோக் அடிச்சு சிரிக்க வைப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கடைசியில போய் தம் அடிப்பாங்க, இன்டர்வெல்ல காஃபி குடிப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நான் கேரளாவில் பார்த்துருக்கேன், அவங்க பாகவத சப்தாகம்னு சொல்லுவாங்க, பாகவதம் வந்து ரொம்ப நல்லா கொடுப்பாங்க, பேசுவாங்க, பேசி அவங்களுக்கு இன்டர்வெல்ல எல்லாரும் போய் காஃபி குடிப்பாங்க, இவரும் வந்து காஃபி குடிச்சு சில பேர் தம்மும் அடிச்சு திரும்பி வந்து உட்காந்து பாகவதம் பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்? ஆக்சுவலா அவங்க சொல்றது மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால இந்த மாதிரி சின்ன பழக்கம் கூட அவங்களால கொடுக்க முடியல. எது? காஃபி, டீ, சிகரெட்டு, அதை கொஞ்சம் இது அதெல்லாம் சாப்பிட்றது எடுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களால தியாகம் செய்ய முடியல. ஏன்னா விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ரசம்னா ஒன்று உயர்ந்த ஒரு ரசம், பகவானுடைய பக்தி. அந்த ரசத்தை அவங்க அனுபவிக்காததுனால அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன இருக்கிற அந்த சின்ன பழக்கங்கள் எல்லாம் விட முடியல. அந்த ரசம் மாயா ரசம், இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற மாயாவுடைய ரசத்துல அவங்க வந்து பட்டுட்டாங்க, அங்கிருந்து வெளியில வர முடியல. இவ்வளவும் விவரம் நமக்கு ஞானம் இருந்தாலுமே பிராக்டிக்கலா நமக்கு அந்த சின்ன ஒரு காரியத்தை அந்த பழக்கத்தை விட முடியல. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க, பகவானுக்கு மேல தூய நம்பிக்கை இருக்கிறவங்க, அவங்க வந்து ரொம்ப ஈஸியா பக்தர்கள் ஆயிடுவாங்க. யோகக்ஷேமம் பகவான் தான் கொடுக்குறாருன்னு சொல்லி எவ்வளவு கொடுக்குறாங்களோ எதிர்ச்ச லாப சந்துஷ்ட, எவ்வளவு எனக்கு பகவான் செய்து கொடுக்குறாரோ அதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா பகவான் தான் செய்து கொடுக்குறாருன்னு சொல்லி எவ்வளவு கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாரா, அவ்வளவு கொடுத்தாரா, அது கொடுத்தாரான்னு கிடையாது, பகவான் செய்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்தர்களுடைய ஸ்பெஷல் ஆன ஒரு லட்சணம் அவங்களுக்கு வந்து பகவான் மேல விட பக்தி இருக்கிறதுனால. இதனால்தான் தேவர்கள் எல்லாம் பக்தர்கள்னு சொல்லுவாங்க. பக்தர்கள்னா அவங்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு, என்னால
100% 100% எனக்கு அதை வந்து செய்ய முடியல. ஆனா பகவானே கதி, எனக்கு வேற யாரும் கிடையாது. அனன்யா சிந்தையந்தோமா, என்னால பக்தி, தூய பக்தி அடைய முடியல. ஆனா கூட இந்த பகவத்கீதால சொல்லி இருக்கிறது 100% கரெக்ட். என்னால அதை அவ்வளவு நல்லா பண்ண முடியல. நான் எப்பதான் பக்தன் ஆவேணும் அப்படின்னு சொல்லி தேவர்களை வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. தேவர்களை வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்திருக்காங்க. ஸோ ஜெய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமயி கி, ஸ்ரீ கௌரி நிதாய் கி. ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமயி சொல்றேன். ஜெகநாதருடைய இடத்துல இந்த மாதிரி ஜெகநாதர் பக்தர்கள், சர்ச்சிகான்னு சொல்லி சர்ச்சிகா தேவி கோயில் அங்க இருக்கு, சண்டி தேவி கோயில். சர்ச்சிகா வந்து ஒரு தேவி. அங்க இருக்கிற ஜெகநாத் பூரியில எல்லா தேவர்களும் வந்து பகவானுடைய சேவை கிடைக்குமா, தர்சனம் கிடைக்குமா, கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்னு சொல்லி வருவாங்க. பிரபுபாதர் சொன்னாரு, இந்த மாதிரி பல தேவர்கள், 33 கோடி தேவர்கள் அங்க வந்து ஏதாவது கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா, தர்சனம் கிடைக்குமான்னு வருவாங்க. தர்சனம் பண்றதுக்கு வருவாங்க, நைட்டில் வருவாங்க, ராத்திரி வருவாங்க. அதை மூடுறதுக்கு முன்னால அது அவங்களுக்கு தர்ஷனம் தான். ராத்திரி தர்ஷனம் வந்து அங்க வந்து ஜெயதேவ கோஸ்வாமியோடைய அஷ்டபதி சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா. அப்புறம் சிங்கார வேஷ பகவான் வந்து ராத்திரி பகவான் வந்து கோபிகளை பார்க்க போகிறார் விருந்தாவனத்துக்கு. ராத்திரி ஃபுல்லா ரசலீலா, காலம்புரை ஃபுல்லா கோபர்கள் கூட, அம்மா கூட, அப்பா கூட லீலை நடத்துவார். பகவான் 24 hours ரொம்ப பிஸியாக இருப்பார். படுக்க தூங்கலாம் தேவையில்லை. அது டிடி வர்ஷிப், அவங்க அர்ச்ச விக்கிரக சேவை செய்யறதுனால கதவு மூடிடுவாங்க. ஆனால் பகவான் கதவு மூடிட்டான்னு சொல்லி வேற ஒன்றும் அவருக்கு வேலை இல்லை, அவர் அங்கே படுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்க வேண்டாம். பகவான் உங்களுக்கு படுக்கணும்னு சொல்லி நீங்க மூடுறீங்க கதவை. எனக்கு வீட்டில் போய் எனக்கு படுக்கணும்னு சொல்லி என்னுடைய லீலை நிற்காது. விருந்தாவனத்திலையும் யசோதாமாயி வந்து கிருஷ்ணரை தூங்கிட்டாருன்னு சொல்லி தோன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி தூங்கின உடனே யசோதாமாயி போய் கதவை சாத்தின உடனே கிருஷ்ணன் எழுந்திருந்து வரோம். எழுந்திருந்து திரும்பியும் கோபிகளை பார்க்க போயிடுவார். நைட்டில் ஃபுல்லாக ராசலீலாம், காலம்புரை திரும்பி வந்து படுத்துருவாங்க. யசோதாமாயி வந்த உடனே ரொம்ப டயர்டா, நரம்பு ரொம்ப டயர்டு, எல்லாம் சரியா எடுத்து நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லி. பட் கிருஷ்ணா 24 hours லீலா, நித்திய லீலா. பகவானுக்கு வந்து டயர்டாகி ராத்திரி தூங்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் தூங்கினா லீலை தான், அது லீலைக்காக தூங்குவார், இல்லைன்னா தூங்க தேவையில்லை. அதனால ஜெகநாத் பூரியில ராத்திரி அதை மூடுறதுக்கு முன்னாலே தேவர்கள் தான் வந்து சேவிப்பாங்களாம். சர்ச்சிகா தேவி வந்து கட்டாக் ஒரிசா அந்த பார்டர்ல தான் பங்கான்னு சொல்லி ஒரு இடத்துல பெரிய சர்ச்சிகா கோயில். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டா. ஜெகநாதர் தானே திறந்துப்பாங்க, நான் பெரிய தேவியாச்சேன்னு சொல்லி தரிசனம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேட்டானா என்னன்னு சொல்லி போகும்போது க்ளோஸ்ட். லேட்டாக என்ன கொஞ்சம் லேட்டாக வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பலராமர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போ வேணால் வந்து தரிசனம் வேணும் கிடைக்காது, நீ வந்து ஏன் லேட்டாக வந்த போன்னு சொல்லும்போது பலராமன் கூட ஆர்கியூமெண்ட், எனக்கு ஜெகநாதரை பார்க்கணும், நீ யார் நிறுத்துறதுக்குன்னு சொல்லி இந்த சர்ச்சிகா தேவி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது பலராமர் வந்து கோபத்தில் சொல்கிறாரு, உனக்கு தரிசனம் கிடையாது, அது மட்டும் கிடையாது, உனக்கு வந்து தண்டனை வேற, இந்த மாதிரி என்கிட்ட பேசினதுனாலன்னு சொல்லி உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா உனக்கு தரிசனம் கிடைக்காது, இனிமேல் இருந்து நீ வரும்போது எப்போதுமே வெளியில் தான் அவன், நீ உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி நான் பண்ணிடுவேன்னு சொல்லி, உனக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி தேவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறாரு. அப்போது மற்றவங்களும் அட்வைஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி கேட்டுருங்க, இல்லைன்னா உனக்கு அப்படியே இதுன்னு சொல்லி சர்ச்சிக்கா வந்து நமஸ்காரம் பண்ணி, சரி எந்த தண்டனைன்னு சொன்னால், கோவிலில் இருக்கிற சீஃப் பூஜாரி இருக்காரு, அவருடைய வீட்டில் போய் அங்கே வேலைக்காரியாக ஆகி அவர் சொல்கிறதெல்லாம் செய்து அவர் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி ஆகிட்டு வா, என்னதான் உனக்கு மெதுவாக உன்னோட மனசு சுத்தமாகி உனக்கு சரியாவான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்கும்போது இவர் வந்து சர்ச்சிக்கா வந்து சரி நான் பண்ணியே கேட்குறேன், ஜெகநாதருடைய சேவை எனக்கு தேவை, ஜெகநாதருடைய தர்ஷனம் எனக்கு தேவைன்னு சொல்லி அந்த வீட்டில் போய் வேலைக்காரி ஆகி அந்த பூஜா
பண்றவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் வந்து சர்ச்சிகா தேவி பங்கா கட்டாக்ல இருந்து வரேன்னா தர்சனத்துக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருது, ஜெகநாதர் சொல்லியிருக்க இல்ல பலராமர் சொல்லியிருக்காரு உங்க வீட்டுல நான் சேவிக்கணும், இன்னாதான் எனக்கு ஜெகநாதருடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி சரி பண்ணு நீன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பலராமரே சொல்லியிருக்காருன்னா நான் யார் அதை வந்து தடுக்கிறதுக்குன்னு சொல்லி வீட்டில் வர வேலைக்காரியை வந்து சீமாரெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுடைய கிச்சன்னு அந்த இடம் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவி அதெல்லாம் வைத்து எல்லா வேலையும் ரொம்ப வினியமாக ரொம்ப ஹம்பலாக செய்கிறா. அதை பார்த்து பூச்சாரிக்கே வந்து இன்னும் பக்காவா சூப்பராக எல்லாம் கிளீனாக இருக்குது, வீட்டில் இந்த மாதிரி யாருமே க்ளீன் பண்ணி என்னுடைய மனைவி கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்போர்ட்டு பலராமுக்கு போய் அவர் ரொம்ப நல்ல ரெகுலராக டெய்லி பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் பண்ண பலராமர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சர்ச்சுக்காவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குறாரு. ஹம்பிளாக இருக்கணும், நீங்கள் பகவானை சேவிக்கிறது வந்து வினியமா சேவிக்கிறது. தர்ஷனம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க தர்ஷனம் கிடையாது. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தர்ஷனம். பகவானை சேவிக்கிறது வந்து சின்ன காரியம் கிடையாது. பகவானுக்கு முன்னாடி நின்று பகவானேன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யறது ஒரு சின்ன காரியம். அந்த சந்தர்ப்பமே பகவானை செய்து கொடுத்தாதான் உண்டு. யோகக்ஷேமம் பகாமியகம்னு சொன்னா பகவானுக்கு நீ சேவை செய்யணும்னா அந்த பகவானுடைய அனுகிரகத்துல தான் நீ செய்யற. பகவானுடைய அருள் பெறாத உங்களுக்கு அந்த சேவையே செய்யவே முடியாது. பக்தர்களுக்கு அது தெரியும். பகவானுடைய சக்தினால தான் நான் செய்யறேன். அதனால நான் வந்து நல்ல டிவோட்டி, நான் உயர்ந்த டிவோட்டி, நீ யாருடா எனக்கு வந்து நான் எவ்வளவு பெரிய சேவை பண்றேன் பாரு, எவ்வளவு பெரிய ஆசனம் மேல உட்காந்துருக்கேன், நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க நீங்க எல்லாம், நான் பெரிய சேவகனா இல்லையா உங்களோட அப்படின்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது. கரெக்டா? நான் ஒரு தேவி, நான் ஒரு தேவன் சொல்லி எனக்கு வந்து நான் யாரு தெரியுமா உனக்கு துறடா ஆசை தர்ஷனம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லும் போது பலராமர் வந்து அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சின்ன சின்ன ஒன்றும் அவங்க பௌதிகமாக ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு செல்வம் ஒன்றும் இல்லாதவங்க அவங்க வந்து ரொம்ப உயர்ந்த சேவை பகவானுக்கு பற்றி செய்வாங்க. ஏன்னா பக்தி. அவங்க வந்து அவங்கள பத்தி ரொம்ப பெரிய உயர்ந்த இது ஒன்று நினைக்கல. அவங்க ஏதோ பகவானுடைய அனுகிரகம் அந்த அருள்ல எனக்கு செய்ய முடியுதுன்னு சொல்லி ஒரு விதவை வந்து பகவானை வந்து இவ்வளவும் சாப்பிட்றாரா சப்பன் போகுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய சட்டிப்பானையில 56 ஐட்டம்ஸ் 56 ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்களேன்னு சொல்லி இது எல்லாம் சாப்பிட்டா இவங்க வயிறுல எப்படிதான் அதை தாங்கும்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிறாங்க. ஒரு விதவையினால ஒரு இந்த வாத்சல்ய ரசம், 2 சின்ன பசங்க இவ்வளவும் சாப்பிட்றாங்க, ஜெகநாதரும் பலதேவும், அவங்களால முடியுமா? இது வயிறு கெட்டு போயிடுமே. இப்போ அவங்களுக்கு வயிறுக்காக இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜீரணம் ஆகி ஒரு ப்ராப்ளம் இல்லாத இது செய்யணும்னு சொல்லி வேப்ப இலையெல்லாம் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தோடைய அந்த இலையெல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் எடுத்து ஜிஞ்சர் எல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு அரைச்சி ஒரு நல்ல ஒரு சட்னி மாதிரி பண்ணி அதை டெய்லி எடுத்துட்டு வருவா. ஒரு நல்ல சட்டி பானை மாதிரி இருக்கிற ஒரு பிளேட்டில் சட்டி பிளேட்டில் எடுத்துட்டு வந்து பகவானுக்கு அங்கே வந்து நைவேத்தியம் பண்ணுவா. யாருக்கும் காமிக்காமல் இப்படி எடுத்துட்டு வருவா. சாரியில் உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்து அந்த கருட ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்துன்னு இவ்வளவும் சாப்பிட்றீங்க நீங்க, உங்களால ஜீரணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சின்சியரா தோணி இதை சாப்பிடுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு முன்னாடி அந்த பிளேட்லேருந்து ஒயின்னு எல்லாம் போயிடும். ஜெகநாதரும் பலராம் அங்கே 2 பேரும் எடுத்து அந்த பிளேட்ல இருக்கிற ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டு நீங்க எடுத்துட்டு வர்றதுனால தான் எனக்கு ஜீரணம் வந்து ஏப்பமெல்லாம் விடுவாங்களாம். அந்த அம்மா பார்க்குமா அதை ஏப்பம் விடுறதெல்லாம். அப்புறம் அவங்க ரொம்ப என்னுடைய குட்டி நீதான்னு சொல்லி அந்த கண்ணத்தை கிள்ளுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போவாங்களாம். இது டெய்லி நடக்கும், யாருக்குமே தெரியாது, 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெகநாதர் பலராமர் இந்த அம்மா வந்து இந்த பண்ணுன்னு சொல்லி டெய்லி வந்துக்கிட்டே சந்தோஷமா அந்த விதவை வந்து
முடியெல்லாம் எடுத்துட்டு தலையில் இப்படி அந்த பர்தா மாதிரி போட்டுக்கிட்டு சின்னதாக அந்த சாரியில் இப்படி அந்த இதை எடுத்துட்டு வந்து போயிட்டே இருந்தா. சந்தோஷமா அவங்க உலகத்திலேயே இருக்காங்க. அந்த பக்தி உலகத்துல ஜெகநாதருக்கும் எனக்கும் அந்த சம்பந்தத்துல இருக்காங்க. ஒரு நாளைக்கு பெரிய ஒரு உற்சவம் நடக்கும்போது இந்த அம்மா வந்து உள்ள, ஐயோ எனக்கு நான் போகலைன்னா அவங்க எல்லாம் கெட்டு போயிடும், அவங்க வயிறெல்லாம் கெட்டு போயிடும், அவங்களுக்கு வந்து அப்செட் ஆகிடும், அவங்க வந்து காய்ச்சல் வந்துடும், அது வரும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அவங்க போக அவங்க வந்து நிறுத்துறாங்க. தர்சனம் யாருக்கும் கிடையாது, இன்னைக்கே வந்து பெரிய இது நடக்குதுன்னு. ஐயோ நான் இதை கொடுக்கலன்னா அவங்க வந்து இதாயிடும் அவங்களுக்குன்னு சொல்லி இந்த அம்மா ரொம்ப கவலையோட சொல்ல, நில்லுங்க சைட்ல என்ன கொடுக்குறது, இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போகக்கூடாதுமா தெரியல. அந்த பாண்டர்கள் அவங்க வந்து அவங்க தான் வந்து ஆஃபரிங் எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க போகான்னு சொன்னா, இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக முடியாது, ஏன் இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போறேன்னு சொல்லும்போது அது என்னது காமின்னு சொல்லி, இல்லை இது ஜெகநாதருக்காக நான் பண்ணி என்ன காமின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் மாதிரி எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு தூக்கி விசிறி அடிக்கிறாரு. செவரில் அடிச்சு அதை உடஞ்சி கீழெல்லாம் திரும்புவாங்க. ஒரு ரொம்ப ரூடா அந்த அம்மாவை சொல்லி அந்த அம்மா வந்து ஐயோ இது வந்து இது பண்ணிட்டேன் நீ. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து ஒரே கவலை அந்த அம்மாவுக்கு. என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு, எனக்கு வயசு ஆயிடுது, நான் ஒரு விதவை, என்னை யாருமே ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் போய் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு இங்கே 2 பேர் ஜெகநாதர் பலராமருக்கும் இதை சாப்பிட முடியாது, அவங்களோட வயத்துல என்ன ஆகும் இந்த ப்ராப்ளம் சொல்லி பயங்கர கவலை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ஒன்றுமே சாப்பிடல, வீட்டில் ஒன்றுமே பண்ணலை, அந்த வந்து அங்கேயே அப்படி படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அந்த பக்தி. அவங்களுக்கு வந்து இந்த வாட்ச்மேன் இப்படி பண்ணான்னு சொல்லி ஒன்றும் கிடையாது, ஜெகநாதம் பலராமருக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி அந்த கவலை அந்த அம்மாவுக்கு. ஏதோ ஒரு வயசான விதவை யாரை கண்டுக்க போறாங்க, இன்னும் ஜெகநாதர் பலராமுக்கு அது பிடிக்கல. அன்னைக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க, நைட்ல பூஜாரியோடைய கனவுல வந்து பகவான் வந்து இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை, நீ கொடுத்துடலாம், எனக்கு தேவையே இல்லை. இப்போ பூஜாரி வந்து ஏன் ரொம்ப கவலைப்பட்டு ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நான் வந்து அதை சாப்பிடவே இல்லை, நான் உபவாசம், ஜெகநாதர் ஃபாஸ்டிங், பலராமர் ஃபாஸ்டிங், ஏன்னா சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் எங்களுக்கு சொல்லி அந்த பூஜாரி கிட்ட சொல்லி என்ன நடந்திருக்கு உனக்கு தெரியுமா, நான் எதனால இதெல்லாம் நீங்க சமைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியுது, அந்த அம்மா வந்து எனக்கு இதை கொடுக்கும், அதனாலதான், அது இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க கொடுக்குற அந்த லேகியம் அந்த இதெல்லாம் கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். இந்த பூஜாரி எழுந்திருந்து அந்த யாருப்பா அந்த அம்மா எப்படி தேடுறது, இவ்வளவு பேர் வராங்க, அதுல ஒருத்தர் யாரோ ஒரு விதவை, யாரு பார்ப்பாங்க, அவங்க வந்து கொடுத்தது எனக்கு தேவைன்னு சொல்றாரு பகவான், நான் எங்கிருந்து போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு விதவையை தேடுங்க, அவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டு 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 எல்லார்கிட்டையுமே கேட்டு கடைசி இந்த வாட்ச்மேன் சொல்ற அந்த விதவை தான் நான் தூக்கி விசிறி அடிச்சுட்டேன், அது அவங்க தான் இருக்கலாம்னு சொல்லி சொல்ல அவங்க வீட்டில் தேடி போய் அது ஒரு நாள் ஃபுல்லா செய்தாங்க, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வருவாங்க, கிருஷ்ணா 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 ஜெகநாதா மணிமா மணிமா மணிமான்னு சொல்லி அவங்கள போய் தேடி அந்த விதவை வந்து வீட்டில் உட்காந்து சோகமா அவங்க வந்து நீங்க தான் ஜெகநாதருக்கு இதை பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஜெகநாதர் பூசாரியோடைய கனவுல வந்து சொல்லியிருக்காரு, நீங்க அதை கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டாராம், சீக்கிரம் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பா சாப்பிடல அவங்க, ஏன் என்னுடைய மெடிசன் கொடுக்கலனா அதனாலன்னு சொல்லி திரும்பி ரொம்ப உற்சாகத்தோட அதை செய்து ஜெகநாதர் எடுத்துட்டு போய் அந்த அம்மாவை பெரிய வரவேற்பு, நீங்க தான் அவங்க ரொம்ப பெரிய, நான் தான் சீஃப் கெஸ்ட் அன்னைக்கு அந்த உற்சவத்துல, யார் எல்லாரையும் பார்த்து நான் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டேனா, ஏன்னா ஜெகநாதர் வந்து சொல்லிட்டாரு, இந்த விதவை வயசான விதவையோடைய பக்தி எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி பல டிவோட்டி சேவிச்சுட்டு இருக்காங்க பகவானை, நமக்கு தெரியாது, நம்ம பெரிய ஆசனில் உட்காந்து பெரிய மாலையெல்லாம் எனக்கு கொடுத்து நான் வந்து ரொம்ப பெரிய டிவோட்டி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலாம்,
பட் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளா டிவோட்டி ஆயிடுவாங்க. ஏன்? யோகக்ஷேமம் வகாமியம். அவங்களுக்கு பகவான் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை, பகவான் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை. சுலபமா ரொம்ப ஈஸியா சிம்பிளா வந்துடும் அவங்களுக்கு. காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் அவங்க வந்து ஆலோசனை கிடையாது. ரொம்ப பெரிய உங்களுக்கு கல்வி, பெரிய பெரிய கல்வி நிலையத்துலலாம் போய் நீங்கள் வந்து அந்த காலேஜில் இது பண்ணி அது பண்ணி பிஹெச்டிலாம் பண்ணி பகவத்கீதை படிக்கும்போது இது கரெக்டா, இது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே படித்ததெல்லாம் அதுக்கு முன்னால் போட்டு அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உங்களுக்கு பக்தியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. ரைட்? பக்தியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா நீங்கள் படித்தது வழியாக அப்படியே வளைஞ்சு திரிஞ்சு எல்லாம் போய் நீங்கள் பக்தி அடையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. ஏதா தூய பக்தருடைய ஆசீர்வாதம் அருள் நீங்கள் பெருட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக பக்தர் ஆகிடுவீங்க நீங்கள். இது வந்து பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்றாரு பக்தி தொண்டு பற்றி. இந்த 6 சாப்டர் நடுவில் இருக்கிற 18 அத்தியாயத்தில் இந்த 7வது 7, 8, 9, 10, 11, 12 12வது அத்தியாயம் வரை, 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயம் வரை இந்த சீக்ரெட் எல்லாம் சொல்றாரு பகவான். ரைட்? இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் தான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். இந்த உலகத்துல அவர் வேற ஒன்றும் விரும்பல. ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவரம் எல்லாம் தெரியணும், இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரியணும். அவங்கெல்லாம் தெரிஞ்சு அதை வந்து அவங்க பிராக்டிஸ் செய்யணும். எது? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அவங்க ஹரிநாமத்தை அவங்க சொல்லணும். சொல்லி அவங்க வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே பகவத்கீதா. அதில் வந்து பக்தி தொண்டு பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். பகவான் எப்படி சேவிக்கிறது, அர்ச்ச விக்கிரகத்துடைய பூஜை எப்படி செய்யறதுன்னு சொல்லி எல்லாமே கிளீனாக நீட்டாக எழுதி எல்லாருமே இந்த உலகத்தில் பக்தர்கள் ஆகணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி விரும்புகிறாரு. பிருத்திவித்தே ஆச்சே ஜதா நகரதி கிராம் சர்வத்திர பிரச்சார் ஹுயிபே மோரானாம். இந்த பிருத்திவியில, இந்த ஹோல் வேர்ல்டுல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு நகரத்திலையுமே என்னுடைய நாமங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க கலியுகத்துல. அதை செய்தது பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். அவர் வந்து இதுல ரொம்ப பெரிய நம்பிக்கை வருங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. பிருத்திவியில எல்லா நகர கிராமத்திலையுமே ஹரிநாமம் நடக்கும்னு சொல்லி அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் நம்பிக்கை வராது. பிரபுபாதர் ஒரு கிரகஸ்தனாக இப்படி வராரு. சண்டே ப்ரோக்ராம், ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு அவருடைய குழந்தைய கூப்பிட்டுட்டு வராரு. இங்கே வராங்க மாதிரி நிறைய கிரகஸ்தர்கள்லாம் வரீங்க இல்லையா, குழந்தைகள்லாம் கூட்டிட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி சைடில் உட்காந்துக்கிறாரு. ஒரு சன்னியாசி கௌடிய மட்டில் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த இடத்துல அவர் வந்து பிருத்திவித்தே ஆச்சே ஜதா நகர்திகாம் சர்வத்த பிரச்சார வைபே மோராம்னா, நீங்க பிருத்திவி எல்லா உலகம் நினைக்க கூடாது. பெங்கால்ல, நம்ம பெங்கால்ல இருக்கோமே, கங்கை நதி இங்க போகுத, இந்த பெங்கால்ல இருக்கிற நகர கிராமத்துல ஹரிநாமம் கலியுகத்துல ஃபுல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய மனசுல அவர் அவ்வளவுதான் இமேஜினேஷன் அவருக்கு. அங்கெங்கெல்லாம் யாரு போவாங்க? யார் ஒரு விதேசத்துல ஒரு வெளிநாட்டுல எல்லாம் போய் இது பண்ண போறாங்க? அதெல்லாம் நடக்க காரியம் கிடையாது. சரி, அவருக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்த கிளாஸை கேட்டு பிரபுபாதர் அங்க உட்காந்துருக்காரு. அவருக்கு அது பிடிக்கல. பிருத்திவி சொன்னா பிருத்திவி, வெஸ்ட் பெங்கால் கிடையாது சொல்லி அவரோட மனசுல அவரு லெக்சர் முடிஞ்சப்போ இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை யாராவது தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனா அவருக்கு வந்து அங்கேருந்து அந்த கேள்வி யார்கிட்டையாவது சொல்லாமல் போக முடியாதுன்னு சொல்லி சீனியர் இருக்கிற பக்தர்கிட்ட, அது எப்படி அவர் சொல்கிறாரு, சன்னியாசி, அதனால நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒரு கிரகஸ்தான் தான், அது எப்படி பிருத்திவி இல்லை எல்லா நகர கிராமத்துலையும் நடக்கும்னு சொல்கிறத வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு வர்றாரு. பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா, பிருத்திவியாத்தே ஜெகதா நகரதி கிராமம், அது நடந்தே தீரும். பகவான் அதோடைய விருப்பம். பகவானுக்கு அதுக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு விருப்பப்படுறாரு. அது நடக்கும். அது நம்ம யார் அது நடுவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் நடக்கணும்னு சொல்றதுக்கு? பகவானை வந்து எவனா ஒருத்தனை பிடிச்சு அவனுக்கு சக்தி ஆவேசம் பண்ணி அவர் பண்ண வச்சிருவாரு. இவரே சொல்றாரு, பிரபுபாதர் வந்து அந்த அவர்கிட்ட சொல்றாராம், எவனா ஒரு முட்டாள கூட பகவான் வந்து அவருக்கு சக்தி கொடுத்தாருன்னா அந்த முட்டாள வந்து உலகத்துல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிடுவான். தெரியுமா உங்களுக்கு? கடவுள் நினைச்சாருன்னா நடந்துரும்.
அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவர் தான் அந்த ஆளுக்கு கூட தெரியாது அவருக்கு. இது ரொம்ப பிரமாதமான இது வந்து பிரபுபாதருடைய காட் பிரதர் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்புறமா பிரபுபாத சமாதியெல்லாம் அடைஞ்சு போன அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இவரே தான் வந்து ஒரு கிரகஸ்தனா இது சொல்லியிருக்காரு. யாராவது ஒரு முட்டாளை பிடிச்சி பகவான் வந்து அவருக்கு ஆவேசம் பண்ணி அவருக்கு சக்தி கொடுத்தாருன்னா பகவானுடைய சக்தி என்னதான் நடக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கை, பகவானை சொன்னா நடக்கும்னு சொல்லி இருக்கிற நம்பிக்கை அவருக்கு. அந்த நம்பிக்கையினாலதான் யாருமே நம்பல. அவருடைய மற்ற காட் பிரதர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் இங்கேயே ஆசிரமத்தை போட்டு ஒரு சின்ன கோவில் கட்டி நாங்க மடாதிபதி ஆயிடுறேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லை அவ்வளவா. ஆனா பிரபுபாதருக்கு இது ஒரு நம்பிக்கை, இது நடக்கும், இது நடந்தே தீரும். ஏன்? பகவான் விரும்புறாரு. அவர் சர்வசக்திமான், அவருக்கு என்னதான் செய்ய முடியாது, நடந்துரும் சொல்லி பிரபுபாதர் சொன்னாரு. அந்த கதை சொன்னாரு. ஒரு சிலிப்பு குத்தி அப்புறம் பிராமணர் 2 பேரும் வந்து அவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அந்த கதை தெரியல உங்களுக்கு? இந்த புக்கில் எழுதியிருக்கேன். யூ டோன்ட் நோ தட் நேம்? Nobody knows the story. They're all telling no. காப்லர் செருப்பு குத்தி தான் சொல்லுவாங்க, தைக்கிறவன். சரி, அவரும் காப்லர் செருப்பு தைக்கிறவன் பிராமணன். நாரத முனி வந்து ரெகுலரா கடவுளை பார்க்க போவார் வைகுண்டத்துல. அவருக்கெல்லாம் நோ பர்மிஷன், இதெல்லாம் எப்போ வேணா எங்க வேணா போய்க்கலாம். அவரு கடவுள்கிட்ட இதெல்லாம் சொல்லி அவரை பார்த்து திரும்பி வராரு. அவர் நடந்து போகும்போது இந்த பிராமணனை பார்க்குறாரு. நல்ல பிராமணன், டெய்லி 3 தடவை குளிப்பாராம். பிரபுபாதர் அந்த கதை சொல்றாரு. 3 தடவை குளிப்பாராம். சந்தியாவந்தனம் எல்லாம் கரெக்டாக பண்ணி அந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா படித்து வீட்டில் சிட்டையா நிஷ்டமா எல்லாம் பண்ணி வராரு. பெரிய ஸ்காலர் மாதிரி எல்லாரும் அவர்கிட்ட வந்து படிப்பாங்க, அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி அவரை பார்க்கும்போது அவர் கேட்டுக்கிறாரு வினியமா, நீங்கள் தான் எப்போதுமே கடவுளை பார்க்க போகிறீங்க வைகுண்டத்தில், உங்களால் போக முடியறது, எனக்கு எப்போ முக்தி, இந்த பௌதிக லோகத்துலேருந்து எனக்கு எப்போ முக்தின்னு அடுத்ததை நீங்கள் பார்க்கும்போது கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி, சரி நான் சொல்கிறேன்னு சொல்லி அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறாரு நாரதமுனி. இப்போ போயிட்டு இருக்கும்போது செருப்பு குத்தி அவர் வந்து இந்த செத்தி தைச்சிட்டு இருக்காரு. ரோட்டில் பக்கத்தில் எங்கேயோ ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே அவரும் வந்து நாரதமுனியை வந்து பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப பெரிய முனி பக்தி, நான் எல்லாம் பகவானை பார்க்குறவருன்னு, பகவானை பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னு சொல்லி, அடுத்த தடவை பார்க்கும்போது எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டுருங்க, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. நாரதமுனி வந்து இது என்ன இது 2 பேரும் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி அடுத்த விசிட்டில் அவர் ஞாபகப்படுத்தி, பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டார், என்னுடைய கிராமத்தில் அந்த இதில் நான் பார்த்த அந்த பிராமணரும் அங்கே இருக்கிற அந்த செருப்பு தைக்கிறவரும் இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் ஸ்லைட்டாக சிரிக்கிறாரு. அந்த பிராமணர்கிட்ட நிறைய ஜென்மம் இருக்குது, அந்த பிராமணருக்கு இன்னும் திரும்பி வர்றதுக்கு. அந்த செருப்பு தைக்கிறவர் இதுதான் லாஸ்ட் ஜென்மம்னு சொல்லிடுங்க. அப்படியா? நேர விபரீதம். பிராமணர்னா அவருக்கு வந்து இமீடியட்டா மோட்சம் கிடைக்கும்னு. அப்போ நாரதமுனி கேட்டாரு, அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, நீ தெரிஞ்சுப்ப, நீ போய் பேசினா அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? நான் என்ன சொல்லணும்னு சொல்லும்போது பகவானே சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லணும்னு சொன்னா, கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்பாங்க அவங்க. நீதான் வைகுண்டத்தை போய் பார்த்தியே, கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லணும்னா, கடவுள் வந்து ஒரு ஊசியில ஒரு யானையை, அந்த ஊசியோட கண் இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ள யானையை ஏத்திட்டு இருக்காரு. நார்மலா ஒரு சின்ன ஒரு த்ரெட்டை வந்து உள்ள போட்டு அதை வந்து தைக்க ஆரம்பிப்போம். அதை தைக்கிறதுக்காக ஒரு யானைய அந்த ஊசியோடைய அந்த கண் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நாரதமுனிக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி பெரிய லீலை செய்துட்டு இருக்காரு. அது எதுன்னு நான் சொல்லணும், லக்ஷ்மி கூட அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இல்லை நீ சொல்லி பாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ நாரதமுனி கீழே வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் போடுற, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த பிராமணரை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே, பார்த்தீங்களா சொன்னீங்களான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன்,
என்ன சொன்னாருன்னு சொன்ன, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஜென்மம் முடிஞ்சு, கொஞ்சம் நிறைய ஜென்மம் முடிஞ்சு உனக்கு இது நடக்கும்னு சொல்லும்போது அவர் சரி சரி, அவர் வந்து அவ்வளோவா கவலைப்படலை, சரின்னு சொல்லி சும்மா இருந்துட்டார். அந்த செருப்பு குத்திக்கிட்ட போய் அவர் வந்து இல்லை, இந்த பிராமணர்கிட்ட கேட்ட, பிராமணர் கேட்டார் என்ன பண்ணிட்டு இருக்காரு பகவான் சொல்லும்போது, இந்த மாதிரி ஊசியோடைய கண்ணில் பகவான் வந்து யானையை சொருகி விடுறாருன்னு சொல்லும்போது, யானையாது நீ சொருகாது, அதெல்லாம் நடக்கிற காரியமா, என்ன சொன்னீங்க, இங்கே தான் போயிட்டு வந்தீங்க, வைகுண்டுக்கு தான் போனீங்களா, வேற எங்கேயா போனீங்களா, நரகத்துக்கு போனீங்களா, இதெல்லாம் கடவுள்லாம் இந்த மாதிரி போனீங்கன்னா அது நடக்கவே நடக்காத காரியம். நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்கன்னு சரியா பார்க்கல போட்டிருக்கு, அட்ரஸ் சரியா கிடைக்கல போட்டிருக்கு உங்களுக்கு அப்படி எல்லாமே கமெண்ட் அடிச்சு யானை வாவான் கண்ணு வாவான் இதாகவான்னு சொன்னோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இவர் கேட்டபோது உனக்கு நிறைய ஜென்மம் இருக்குன்னு சொல்லி சொல்லாம சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவனுக்கு நம்பிக்கையே இல்லை, நான் சொன்னதில்லை, இவனுக்கு இந்த பிராமணனுக்கு நம்பிக்கையே இல்லை. செருப்பு குத்திட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி நாரத முனிக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த செருப்பு தைக்கிறவங்ககிட்ட போய் என்ன பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்குமே, என்னுடைய என்ன சொன்னாருன்னு சொல்லும்போது, உனக்கு இதே தான் கடைசி ஜென்மம், நீ திரும்பி வந்துடுவேன். கடவுள் என்ன செய்துட்டு இருந்தான்னு சொன்னா, யானைய ஒரு ஊசியோடைய கண்ணில் சொருகிட்டு இருந்தாரு. அப்பா, என்னுடைய பகவான் என்னதான் பண்ண முடியாது அவருக்குன்னு சொல்லி உடனே சொல்றாரு, பகவான் என்ன நினைச்சாலுமே பண்ணலாம்னு சொல்லி. அப்ப நாரதமுனி, அது எப்படி உனக்கு இப்படி நம்பிக்கை, அந்த ஊசியோட கண்ணில் எப்படி யானை போகும் நீ கேட்கலன்னு சொல்ல, ஏன் போகாது, இந்த பாரு நான் ஆலமரத்து கீழே நிற்கிறேன், டெய்லி டபால் டபால்னு விழுந்துட்டே இருக்கும் அந்த ஃப்ரூட்டு கீழே. அந்த ஆலமரம் அது அந்த அந்த பழம் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குமே, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆலமரமாக போட்டிருக்காருன்னா என்னுடைய கடவுள் அவருக்கு ஏன் கண்ணுக்குள்ள வந்து யானை கொடுத்த முடியாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார் அதெல்லாம். இது பாருங்க, ஒவ்வொரு பழம் அங்கே விழுதுலையும் ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் ஆலமரம், ஒரு ஆலமரம் கிடையாது, 100 ஆலமரம் வரும். அதுல சின்ன சின்னதாக வேர் இருக்கு, அதுல வேர் இல்லைன்னா விரை இருக்கு, வதை இருக்கு, அதுல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஆலமரம் வரும் இல்லையா, இவ்வளோண்டு தான் இருக்கு. அது ஒரு 100 ஆலமரம் இதுல வரும்னா ஊசியோட கண்ணுல ஏன் யானையை சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்ல நாரத முனிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா, இப்ப எனக்கு புரிஞ்சுது. யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்னா சில பேருக்கு நம்பிக்கை உண்டு, சில பேர் அதை பத்தி வந்து 10 லெக்சரும் கொடுப்பாங்க, ஆனா ஆக்சுவலா கடைசியில நம்பிக்கையே அவங்களுக்கே கிடையாது. ஸோ பக்தி தொண்டுன்னு சொன்னா ஃபெய்த், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தா ஸ்ரத்தே விஸ்வாச கோயிலே சுத்ருட நிச்சயா கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத்தவயா. இந்த ஸ்ரத்தை, இந்த ஃபெய்த், இந்த நம்பிக்கை, இந்த விஸ்வாசம்னு சொன்னா என்ன, டிக்ஷனரியில பார்த்தா கிடைக்காது உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற டிக்ஷனரி வந்து எல்லா 10 வருஷமும் மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். இன்டர்நெட்ல என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி மாறிடும் மீனிங்கே மாறிடும் இப்பெல்லாம். ஆனா சாஸ்திரத்துல ஸ்ரத்தைன்னு சொன்னா என்னது, ஃபெய்த்னு சொன்னா என்னது, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கோயிலே சுத்ருட நிச்சயா, உறுதியான ஒரு நம்பிக்கை. அது என்னன்னு சொன்னா கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத்தோயா. நீங்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு. இதுதான் ஸ்ரத்தை. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பகவான் வந்து அவருடைய தர்சனம், அவருடைய அருள், அவர் எல்லாமே கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரத்தை இருக்கு, ஃபெய்த். இதுதான் அதோடைய அர்த்தம். என்ன, பக்தி தொண்டு நான் செய்தேன்னா பகவானுடைய சின்சியரா பகவானுக்காக நான் செய்தேன்னா எல்லாமே சரியாயிடும், நான் பகவானுடைய பாத அங்கிரி நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்பிக்கை. தட் இஸ் கால்ட் ஸ்ரத்தா. நம்பிக்கை விசுவாசம்னா என்னன்னு சொல்லி சில பேர் கேட்கறது உண்டு உங்ககிட்ட. இது நான் ஜபம் பண்றேனே, எவ்வளவு நாளா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே பக்தி வெளியில வரலையே, எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, நான் இவ்வளவு பிரசாதம் சாப்பிட்றேன்னு, நான் இவ்வளவு பக்தி தொண்டு செய்கிறேன்னு, எனக்கு நான் இன்னும் பக்தன் ஆகலையான்னு சொல்லி பல பேருக்கு பலதும் மனசுல தோன்றது உண்டு.
அது ஏதோ நான் இவ்வளோ வருஷத்துக்கு பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பக்தி கிடைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டில் இந்த சீட்டில் நீங்கள் 10 வருஷம் உட்காந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைச்ச அடுத்த சீட்டுக்கு போவீங்க. அந்த சீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதவி, உனக்கு 2 டீ கிடைக்கும் மதியானம், 11 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று. நீ இந்த ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ஒரு சாய் தான். இந்த மாதிரி சின்னதாக வித்தியாசம். அது வந்து ரொம்ப பெருசு உங்களுக்கு. இந்த மாதிரி இவ்வளவு வருஷம் இந்த சீட்டில் உட்காந்தா எனக்கு அடுத்தது ப்ரமோஷன் இங்கே கிடைக்கணும்னு சொல்லி 10 வருஷமா நான் ஜபம் பண்ணிட்டீங்களா, எனக்கு ஒன்றும் ப்ரமோஷன் கிடையாதா? நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜபம் பண்ணால் அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் 10,000 வருஷம் ஜபம் பண்ணால் கூட அப்படியே தான் இருப்பீங்கன்னு பக்திவினோத் தாக்கூர் சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து மனசார ஒரு ஃபீலிங்கோட பகவானுக்கிட்ட ஒரு சம்பந்தம் வைத்து, பகவான் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நபர்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு சம்பந்தமோட, பகவான் கூட ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் இந்த ஹரிநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்தி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவங்க இந்த கிராமத்துல எல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அதை. ஆமாங்க, அந்த சிலிப்பு தைக்கிறவர் மாதிரி என்ன டெஃபினட்டாக பண்ணிடுவார் என்னுடைய பகவான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. இந்த பிராமணன் மாதிரி கிடையாது. சாஸ்திரம் கிறிஸ்தன்லாம் வாசித்து பகவத்கீதா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அது சொல்லி இது சொல்லி கடைசியிலே நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா வாட் இஸ் யூஸ், என்ன யூஸ் அதோட அப்படின்னு சொல்லி. அதான் கேசவ காஷ்மீரின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஸ்காலர், ரொம்ப பெரிய பண்டிதர். அவர் வந்து எல்லா திக்விஜய பண்டித், எல்லா தெற்கு வடக்கு எல்லா இடத்துலையுமே அவர் வந்து பண்டிதர். எல்லா இடத்துலையுமே போயிட்டு பெரிய யானையில தான் வந்தார் அவர் நவதீப்புக்கு. நவதீப்பில் யானையில வந்து இங்கே யார் ஸ்காலர் பண்டிதர்லாம், நான் வந்து டிபேட் ஒரு இது போட்டி நடத்தணும், நான் வந்து அதை ஜெயிச்சிருவேன், நான் சாஸ்திரம் எனக்கு தெரிகிற மாதிரி யாருக்குமே தெரியும்னு சொல்லி பயங்கர கர்வத்தோடு வந்து சில பேர் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, நான் தோத்துட்டேன் வச்சுக்கேன், நம்ம இது தர்க்கமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி, ஆர்குமெண்ட் வந்து வாக்குவாதம் எல்லாம் நடக்க தேவையில்லை, எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஒரு பையன் எனக்கு நிமாய் பண்டிட்னு அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்லி. பையன்கிட்டலாம் நான் பேசுறது கிடையாது, நான் ஸ்காலர், நான் பண்டிட், நான் வந்து ஸ்கூலில் குருகுலு பையன்ட்டெல்லாம் பேச மாட்டேன்ல, அவன் சாதாரண பையன் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எல்லா பண்டிதர்களும் மற்றெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க பயந்து. கேசவ காஷ்மீரின்னு சொல்லி காஷ்மீர்லேருந்து பிராமணர் அவர், காஷ்மீரி பிராமணாஸ்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப இது. அங்கே வந்து அவர் வந்து சாயங்காலம் வரும்போது நிமாய் பண்டிட் அவருடைய ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு கங்கை நதி பக்கத்தில். அந்த இடத்துல சாயங்காலம் ஒரு மாதிரி ஒரு 4 மணி 5 மணி ஆக போகுது. அவருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் செப்பரேட்டாக ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தப்புறம் இதை நடத்துவார் அவங்களுக்காக. நிமாய் பண்டிட் சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக புரியும் எனக்கு, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது சரியாக புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நிமாய் பண்டிட் வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாரு. நல்ல எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து கரெக்டாக சொல்லுவார், எனக்கு புரிஞ்சிடும்னு சொல்லி எல்லா பசங்களும் அங்கே போயிடுவாங்க சாயங்காலம். அதுதான் பிக்கர் ஸ்கூல், இந்த ஸ்கூலோட பெரிய ஸ்கூல் அது. அதுக்கு வந்து பில்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுற்றி அந்த கங்கை நதியோட இதில் இருந்து அவர் நல்ல டிவோட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த இடத்துல இந்த யானையை வச்சு வந்துட்டார் இவர். அப்புறம் எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, இவன் தான் அந்த பையன் நிமாய் பண்ணிட்டு, இந்த சின்ன பையனை இவனுக்கும் எனக்கும் என்ன போட்டி அப்படின்னு சொல்லி இறங்கினார். யானையிலேருந்து இறங்கி சரி இதையும் பார்த்து முடிச்சிடலாம், இந்த ஏரியா ஓவர், எனக்கு டிக்கு, இவர் தான் கடைசி ஏதோ சொல்லியிருக்காங்க பையன்னு சொல்லி, பையன் எல்லாம் நோ யூஸ், அதான் ஒரே ஒரு நொடியில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வர மெதுவாக அப்படி மாலை கீழையெல்லாம் போட்டு அப்படி வராரு. 10 பேர் அவருக்கு கூட வருவாங்க. நிமாய் பண்டிட் வந்து கிராமர் வியாக்கரணம் சொல்லிட்டு இருக்காரு சின்ன சின்னதாக. அதை பார்த்து கிராமர் இப்போதான் கிராமர்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு, சம்ஸ்கிருதமே தெரியாது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமாக நினச்சேன். அங்கே வந்து நின்று நீ தான் நிமாய் பண்டிட்டான்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களை பற்றி நான் ரொம்ப கேட்டிருக்கேன், நீங்கள் தானே கேசவ காஷ்மீரி பண்டிட்டு, ஆமான்னு சொல்லி வாங்க உட்காருங்க, என்னுடைய ஸ்கூலில் வந்திருக்கீங்க, ரொம்ப பெரிய பாகியம் எனக்கு சொல்லி நிமாய் பண்டிட்டு அவரை ரொம்ப நல்லா புகழெல்லாம் சொல்லி அவரை உட்கார வைத்து எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப வினியமாக கேட்டு கங்கை நதியை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி, சரி
பையன் கேட்குறான், இதையும் நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லி கங்கை நீதி பற்றி கலகலகலன்னு உடனே ஒரு 100 ஸ்லோகம் சொல்கிறாரு. கங்கை நீதி அப்படியே ஸ்பான்டேனியஸாக அங்கே இருந்து உட்காந்துக்கிட்டே கம்போஸ் பண்ணுறாரு. கங்கை நதியோடைய புகழ், நீ வந்து சிவனுடைய தலையில் அங்கேருந்து வர, நீ வந்து ஜானவியோட முட்டிலேருந்து வந்த ஜானவ முனியோடு, நீ வந்து இங்கேருந்து வந்துக்கன்னு சொல்லி பலதும் டக்க 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 டக்கான ஸ்லோகம் அப்படி சொல்கிறாரு. கம்போசிங் ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி 100 ஸ்லோகம் முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ சொல்லும்போது, ஆனால் ஒரு சின்ன இது, அது 43வது ஸ்லோகத்தில் அந்த 43வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு நிமய பண்ணிட்டு. அந்த சந்தி வந்து அது கரெக்டு கிடையாது. சம்ஸ்கிருத்தில் எப்படி சொன்னால் அப்படி கரெக்டாக வராது, இப்படி தான் சொல்லணும் அதை. அப்புறம் இது 4வது லைனில் இது தப்பு அது தப்பு தப்புன்னு நானுன்னு சொல்லி எனக்கு டைம் ஆகிடுதுங்க. எனக்கு வந்து பசங்கள்லாம் வீட்டுக்கு போனோம், நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு கேவலமாக இந்த தப்பெல்லாம் இருக்கு, ஆனால் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு இந்த மாதிரி போகும்போது அந்த கேஷவ் காஷ்மீரி வந்து என்னுடைய காம்போசிஷனில் யாருமே எது ஒரு தப்பு கண்டுபிடிக்கல சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் ஞாபகம் வரும்போது 43 ஸ்லோகா எப்படி இவருக்கு தெரிஞ்சுது? நான் 100 ஸ்லோகா கடற்கடையான ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட்டேன்னா இவர் எப்படி அதை சொல்கிறாருன்னு சொல்லி, அதுவும் தப்பு கரெக்டு தானே, தப்பாக தானே சொன்னேன்னா, ஆனால் எனக்கு தப்புன்னு தெரியலையே, இவருக்கு இப்படி தெரிஞ்சு பையன் ஆச்சே, சின்ன பையன் ஆச்சே சொல்லி அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு போனாங்க, வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் போகணும்னு சொல்லி டர்ன்னு போயிட்டாங்க. 3 நிமிஷத்தில் நிமையும் போயிட்டாரு. நாளைக்கு பார்க்குறேன் உங்களன்னு சொல்லி ரொம்ப டிசிப்ளினா. நீங்கள் பெரிய கேஷவ் காஷ்மீரி பண்டிட்டாக இருந்தால் கூட எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவருக்கு இந்த மாதிரி ரிசப்ஷன் எங்கேயுமே இல்லை, இந்த மாதிரி யாரும் அவரை ட்ரீட்டும் பண்ணல. 2-3 தப்பு கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிடுறாரு. இவர் ரொம்ப இன்சல்ட் ஆகி அவமானம்னு சொல்லி வீட்டுக்கு போய் அதை பற்றி நான் நாளைக்கு பார்த்து அவரை சரிப்படுத்துகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் தூங்குறாரு. சொப்பனத்தில் கனவுல வந்து சரஸ்வதியே வராரு. சரஸ்வதி வந்து சேவிக்கிறார் டெய்லி அவரை. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், நல்ல படிப்பு வரணும், உனக்கு கல்வி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. இவர் வந்து டெய்லி சரஸ்வதி பெரிய பூஜை பண்ணுறவர். நைட்டில் கனவு சரஸ்வதி வந்து உனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம், ஏன்னா முழு முதல் கடவுள் விஷ்ணு, அவரை நீ சந்திச்சிட்ட. இன்னைக்கு விஷ்ணுவாதை யார் சந்திச்சேன்னு அந்த பையன் வந்திருக்காரு, அவர் சின்ன பையன் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி, இது அவருடைய லீலை. ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், என்னுடைய கணவன் அவர் தான். சரஸ்வதியை சொல்றார். ஃபுல் சரணாகதி, அவர்கிட்ட போய் ஆசிரியம் சமாஸ்ரயம் ஃபுல் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணிட்டு, அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு, அவர் கூட வாக்குவாதம் எல்லாம் நீ பண்ணாத, இதுதான் என்னுடைய அட்வைஸ். என்னை இவ்வளோ நாளாக சேவிச்சிட்டு இருக்கே, உன் அட்வைஸ்னா எழுந்திருந்தாரு காலம்புற. மை காஷ், நான் யாரை சந்திச்சிருக்கேன், சின்ன பையன்னு நினச்சேன் நான் என்னுடைய 24ன்னு சொல்லி அவர் நிறைய ஆலோசனை பண்ணி, அவருக்கு கொஞ்சம் கர்வம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி சாயங்காலம் திரும்பி அங்கே போய் வெளியுமே போகிற, யானையில் வரல ஒன்றும் வரல, 2 பேர் மட்டும் போய் சிம்பிளாக தோத்தி கொடுத்தாலாம் போட்டுக்கிட்டு அங்கே போய் சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி, அந்த சின்ன பையன் ஏங்க பரவாயில்லைங்க நீங்கள் இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்ல, எழுந்திருந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பெரிய பாகியம், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, எனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் கர்வம் பிடிச்ச ஒரு பண்டிட்ட ஒரு ஞானி, எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்ல, நிமாய் பண்டிட் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஹம்பிளாக இல்லைன்னா விண்ணியமாக இல்லைன்னா ஒரு ஞானமும் உங்கள் தலையில் நிற்காது. பகவானுடைய நம்பிக்கை, பகவானுடைய அருள் நீங்கள் பெறணும், அதுக்கு வந்து வினியத்துவமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த பண்டிட் அந்த சீனில் நிமாய் பண்டிட் சொல்லி கொடுக்குறாரு அந்த பண்டிதருக்கு. அந்த பண்டிதர் வந்து சரண்டர் ஆகிறாரு. ஹியூமிலிட்டி, வினியத்துவம், வினியமாக நம்ம வந்து பகவானை சேவிச்சா பகவானுடைய ப்ரொடெக்ஷன் 100% நமக்கு உண்டாகும். இதில் நம்பிக்கை நம்ம இருக்கணும்.
ஏன் பகவான் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாருன்னு எனக்கு ஏன் இது கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, இவங்க அது இருக்குல்ல, அது எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பேட் எஸ்டிமேஷன், ரொம்ப இம்மெச்சுவர். ஆழமா நம்ம பகவத்கீதாவில் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்னா பகவானுடைய விருப்பம் இல்லாம நமக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க இந்த கோவிலுக்கே வந்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க மனசுல நினைச்சு மகாராஜ் வந்திருக்காரு, லெக்சர் நடக்க போறதுன்னு சொல்லி ஏதாவது இருக்குன்னு சொல்லி நாங்க போய் கீர்த்தனை சேர்ந்துக்கலாம், ஏதாவது கொஞ்சம் கேட்கலாம்னு நினைச்சீங்க இல்லையா? அது ஆக்சுவலா நடக்காது. நீங்க நடந்து வந்தீங்க, வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கடவுள் அந்த சம்விதானத்தை, அந்த சந்தர்ப்பத்தை உபயோகம் செய்யணும்னு சொல்லி அவர் தான் எல்லாம் செய்து கொடுக்கறதுனால தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஒரு பக்தனுடைய நம்பிக்கை இது எவ்ரிதிங் டன் பை கிருஷ்ணா. அது ஏதாவது நடக்கலைன்னா அதுவும் கிருஷ்ணருடைய செயல்லாம், எது நடக்கலைன்னா அதுவும் கிருஷ்ணருடைய செயல். இப்போ அகமதாபாத்ல பெரிய பிளேன் கிராஷ் நடந்துன்னு சொல்லி நேற்றுக்கு ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன இதுன்னு சொல்லி இது பண்ணேன். ஏன்னா பகவத்கீதாவை பற்றி ஒரு அமைச்சிருந்தாங்க, ஒரு வீடியோ. எல்லாருமே அந்த ஹோல் கிராஷ்ல பகவத்கீதாவுக்கு தான் ஒன்றுமே ஆகலை, மற்றதெல்லாம் எரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி அது யாரோ காமிக்காது. கிராஷ் நடந்ததே எனக்கு தெரியல, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டு பார்த்தா ஒரு அம்மாவுக்கு 10 மினிட் லேட்டாக வந்தாங்களாம். ஏர்போர்ட்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் அவங்க மட்டும் 240 பேர் செத்துட்டாங்க அந்த பிளேன் கிராஷ்ல. இவங்க லேட்டா லண்டனுக்கு ஃப்ளைட், அகமதாபாத்ல இருந்து லண்டன் இன்னும் ஒரு 9 மணி நேரம் ஆகும். லண்டனுக்கு ஃப்ளைட்டு 7 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அது எப்படி நேரம் 1 நிமிஷத்துலேயே கிராஷ் ஆகிடுதான். இவங்க பர்மிஷன் ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும், நான் கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க கேட்க, இன்னும் ஃப்ளைட்டெல்லாம் க்ளோஸ்டுங்க, அதெல்லாம் போட்டிங் எல்லாம் இப்போ நடக்காதுன்னு சொல்லி அவங்க அழுது அங்கே கேட்டு ரொம்ப சங்கடப்பட்டு திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போதே தெரிஞ்சிருச்சு கிராஷ் ஆகிடுதுன்னு சொல்லி அவங்க நின்று, மை காஷ், நான் என்னை பகவான் தான் காப்பாற்றிருக்காரு, அந்த ஃப்ளைட்டில் நான் ஏறாமல் போயிட்டேன். 240 பேரும் போயிட்டாங்க. அதில் 53 பேர் பிரிட்டன், யூகே சிட்டிசன்ஸ், பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ். இவ்வளவு இந்தியன்ஸு அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் பகவான் தான் என்னை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி தெரியுது. அவர் குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் சரி, இது பகவானுடைய செயலா இல்லையா? ஸோ நம்ம லைஃப்ல நம்ம உணரல பகவான் எல்லாம் செய்யறாருன்னு சொல்லி. அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். என்னன்னா அந்த நம்பிக்கையோடு தான் பக்திவேதாந்த சாமி பிரபுபாத் கப்பல்ல ஏறினாரு. கையில $6 தான், எல்லாமே நடந்துரும். ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கோயிலே சுத்ருட நிஷ்டயா கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கர்த்தவையான்னு சொல்லி இருக்கிற நம்பிக்கையில அந்த கப்பல்ல ஏறி 70 வயசுல 2 ஹார்ட் அட்டாக் முடிஞ்ச அமெரிக்கால இறங்கி இது நடக்கும், கடவுள் தான் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட ஆரம்பிச்சது. பாருங்க, அவர் கவிதை எழுதியிருக்காரு கப்பல்ல, ஜலதூதா கப்பல்ல எழுதியிருக்காரு, ரொம்ப சரண்டர்டு. ஆனா எனக்கு உங்களுடைய திவ்ய நாமத்துல ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டுன்னு எழுதியிருக்காரு. இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா, அந்த நாமத்தை சொல்லி கொடுத்தேன்னா எல்லாமே நடந்துரும் சொல்லி உள்ள நம்பிக்கை அவருக்கு, பெரிய நம்பிக்கை. அதே டைம்ல கிரகஸ்தனா பிருத்திவித்தியாச்சே ஜதா நகரதி கிராம் சர்வத்த பிரச்சார் ஓய்பேமோரணாம்னு சொல்லி அன்னைக்கும் அதே மாதிரி நம்பிக்கை. அதுக்கப்புறம் பிரபுபாதர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு மார்னிங் வாக்ல ஏதோ ஒரு இடத்துல, சைத்தன்ய மகாபிரபு முழு முதல் கடவுள்னு சொன்னேலே, அவர் சர்வ சக்திமான்னு சொன்னேலே, அவர் நினைச்சாருன்னா இந்த உலகத்துல எல்லாமே அவரே பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் ஹரிநாமத்தை எடுத்துட்டு வர முடியாது?
நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க டிராவல் பண்ணி பிரான்ச்சை திறந்து ஒருத்தர் அங்க போட்டு அந்த வந்து ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பைத்தியக்காரன் வந்து உங்களை அட்டாக் பண்ணி காசு இல்லாம ஒரு இடத்துல நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அது பண்ணிது எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? பகவானுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க பகவானுடைய சேவை செய்றீங்கன்னா அவர் நினைச்சா எல்லாமே நடந்துருமே, அவரே பண்ணிக்கலாமே சொல்லும்போது பிரபுபாதர் நிக்கிறாரு. அவர் முகம் தப்புன்னு சீரியஸ் ஆகி திரும்பி அவர்கிட்ட இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு பிகாஸ் ஹி வாண்ட் மீ டு டூ இட்னாரு. ஏன்னா அந்த பகவான் வந்து என் வழியாக நடக்கணும்னு விரும்புறாரு, அதனாலதான் ஓட்டிட்டு இருக்கேன் நான். அத சொன்னாரு. அவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க. பகவான் தான் செய்யறாரு, நான் பகவான் சொல்லிதான் செய்யறேன், இது பகவானுடைய செயல். பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் மீ டு டூ இட்னாரு. பகவான் என்ன விரும்புறாருன்னா நான் அதை செய்யணும்னு. அதான் நான் 70 வயசுல கப்பல்ல ஏறி இங்க வந்திருக்கேன். என்ன முட்டாளானா? 70 வயசுல இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இது நான் பண்ணல. இது வந்து கடவுளுக்கு நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின்னு ஒரு நிமித்தமா நான் மாறி இருக்கேன். ஏன்னா அதுதான் அவர் விரும்புறாரு. அதுதான் இது நடக்கிறது பாருங்க, நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. எனக்கு ஃபுல் நம்பிக்கை இது ஃபுல்லா நடக்கும்னு சொல்லி. ஒரு கண்டக்டர் கிட்ட சொல்றாரு ரயில்வே ஸ்டேஷன்ல, அந்த டியூப் ட்ரெயின்ல, யார் ஏதோ வயசானவர் எங்கேருந்தோ வந்திருக்காருன்னு சொல்லி, ஏதோ ஒரு மங்கு, என்ன ஒரு முனி மாதிரி, ஒரு பக்தன் சாது மாதிரி சொல்லும்போது ப்ரோப்பர் அந்த கண்டக்டர் சொல்லி முகம் பார்த்து தெரிஞ்சிருச்சு, எனக்கு கேவலமா என்னையா நீ. அவர்கிட்ட பேசுறாரு ப்ரோபாது, யாருன்னு எங்கேன்னு சொல்லி பேசி கண்டக்டர் சொல்லாது, நான் யாரோ ஒருத்தன் வந்திருக்கேன், ஏதோ உட்காந்துருக்கேன் ஒரு சீட்ல நினைக்காத. ஐ கேன் see temples, I can see books, I can see devotees. நான் வந்து காண்றதுல எனக்கு பக்தர்கள் பார்க்க முடியறது. கோவில், நிறைய கோவில்கள்ல முழுமுதல் கடவுள் சேவிக்கிற அந்த நிலைமை. என்னுடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க, இதெல்லாம் என்னால பார்க்க முடியறது. சமயம்தான், டைம் தான் எனக்கு வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வைக்கிறது. ஐ கேன் see. அப்போ இந்த இப்ப நடக்கிறதெல்லாம் பிரபுபாதர் அப்போவே பார்த்துட்டாரு. இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி, இந்த மாதிரி நடக்க போறது சொல்லி தைரியமா அவர் பிரச்சாரம் செய்திருக்காரு. ஏன்? நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சியம். நான் அதை பண்ணல, நான் வந்து ஒரு நிமித்தமா மாதிரி செய்யறேன். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் செய்தீங்கன்னா நீங்களும் ஒரு நிமித்தமா மாறுவீங்க. இந்த இயக்கம் ரொம்ப ஸ்பெஷல். யாரு விரும்புறாங்களோ அவங்க செய்தாங்கன்னா பகவான் அவங்கள உபயோகம் செய்வாரு. புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகும், பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க வந்து சாண்டிங் பண்ணுங்க. இந்த நம்பிக்கையோடு செய்தா பிரபுபாதர் சொன்ன மாதிரியே நடக்கும். நமக்கு ஒரே ஒரு குறை, நம்பிக்கை. பிரபுபாதர் வந்து ஒரு நாளைக்கு வெளிநாட்டுல பாக்குறாரு, கிளாஸ் கொடுக்குறாரு, இப்படி கண்ணாடி பிடிச்சிட்டு இருக்காரு, இப்படி பாக்குறாரு, இப்படி பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க எல்லாருமே. இன்னும் 2 நாளா பிரபுபாத் இஸ் கமிங், பிரபுபாத் இஸ் கமிங்னு சொல்லி அதை கிளீன் பண்ணி இதை பண்ணி அதை வாங்கி இதை போட்டு எல்லாம் ஒரு தூங்கவே இல்லை அவங்க யாருமே. கிளாஸ்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுபாத் இதை பார்த்து 1-2 பேர் மட்டும் முடிச்சிட்டு இருக்காங்க. In spite of the devotees, the Krishna conscious movement is spreading. அது தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல. How to say it? பக்தர்கள் இருந்த போதிலும் இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் எல்லா இடத்துலயுமே வரவேற்று இருக்கு. தூங்கிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே அவங்க ரொம்ப சின்சியரா பண்றாங்க. பட் இது பரவிட்டு இருக்கு. இவங்க பக்தர்கள் இப்படி செய்தாலுமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு கான்வர்சேஷன்ல பக்தர்கள் கேட்டிருக்காங்க. அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, உலகத்துல எல்லா இடத்துலயுமே கிருஷ்ணா கான்சியஸ் நான் 18 நாள்ல பண்ணிடுவேன். ஆனா நீங்க வந்து ரெடி கிடையாது நான் சொல்றதை கேட்கறதுக்கு, அதனால டைம் எடுக்கிறதுன்னு சொன்னாரு. In 18 days I can conquer the world with Krishna consciousness சொன்னாரு. பிரபுபாதர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னெல்லாம சொல்லியிருக்காரு பிரபுபாதர். ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஒரு ரத யாத்திராவில் வந்து சிரிக்கிறாரு பிரபுபாதர். சடனை ஆகாசத்தெல்லாம் பார்த்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, நாரதமுனி வந்து சிரிக்கிறாரு. நான் எப்படி யாவனன், மிளேச்சன், இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற
ரொம்ப ரொம்ப நீச்சமானவங்களெல்லாம் ஹரிநாமத்தை சொல்ல வைத்து அவங்கள உயர்ந்து ஒரு நிலைமை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நாரத முனி நான் செய்யறதை பார்த்து சிரிக்கிறாரு சொல்லி பக்திவேதாந்த சுவாமி அதை எல்லா இடத்துலையுமே பரவிட்டாரு, அது எல்லாருக்கும் ஹரிநாமம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறாரு. பார்த்தீங்களான்னு பக்தர்கள்லாம் எங்கெங்க எனக்கு ஒன்றும் பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த ரத யாத்திரால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. திரும்பி எல்லாருக்குமே ஃபீஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இது கொடுக்கும்போது நாரத முனிக்கு ஒரு சீட் போடுங்கன்னு சொன்னார். பக்கத்தில் அவருக்கும் ஒரு பிளேட் வச்சு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரபுபாதர் டோல்டு நாரத முனி உட்கார்றாரு, இன்னைக்கு உங்கள் ப்ரோக்ராமில் அவர் வந்திருக்காருன்னு. வேற யாருக்குமே பார்க்க முடியல. பிரபுபாதர் சேம் சீட்டு போடுங்க. கேன் இமேஜின் என்ன பொறுமையா பிரபுபாதர் பண்ணிப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கிளாஸ்ல தூங்குறீங்க, ஏதோ சர்வீஸ் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை வைத்து நான் இந்த பிரச்சாரமே செய்யறேன். பிரபுபாதர் சொன்னாரு, கிருஷ்ணர் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளுங்க கொடுக்கல இந்த பிரச்சாரம் செய்து உலகத்துல இருக்கு. He gave me 10th class people for preaching சொன்னார். He told Krishna gave me 10th class. 1 2 3 4 என்ன பிராமணன் வைஷ்யன், பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்திரன் தான் இருக்கு. 4க்கும் வெளியில 10ஆம் கிளாஸ் 10வது இது கேட்டகரியில தான் கொடுத்தாரு எனக்கு. அவங்கள வச்சு நான் பிரச்சாரம் செய்துட்டேன். ஏன் அவங்க விரும்பினாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா பகவான் அவங்களை உபயோகப்படுத்துவாரு. அண்ட் ஆல் தீஸ் அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்னு சொன்னாரு. உங்களால தான் எனக்கு இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி பிரபுபாதர் அவங்கள ரொம்ப பிரியமா, நீங்க செய்திருக்கிற இது சேவை யாராலையும் செய்ய முடியல. நான் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ண 40 வருஷம் ஒரு ஆள் கூட நான் சொல்றதை கேட்கல. இந்த இடத்துல நீங்கெல்லாம் சேவிக்கிறீங்க, இது பகவானுடைய செயல்னு சொல்லி அவங்கள ரொம்ப அவங்களுடைய புகழ் சொன்னாரு. எல்லா இடத்துலையுமே சொல்லுவாரு, இந்த மாதிரி அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லி. ஸோ நீங்க விரும்பினீங்கன்னா பகவானுக்கு நீங்க ஒரு நிமித்தமா மாறலாம். இப்பவும் அது நடக்கும். யோகக்ஷேமம் மகாமியம் இன்னைக்கும் நடக்கும். இது ஒரு எட்டர்னல் பிரின்சிபல். இது சண்டே ப்ரோக்ராம் மட்டும் அதை கேட்டோம் அதுக்கப்புறம் அந்த வேலை பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டா வேலை பண்ணும். ஓம் தத் சத் ஸ்ரீல பிரபுபாத கீ. Yes, yes. உங்க கேள்வி தான் கேட்கலாம். Few questions. ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேள்வியா? What's the question? யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்குங்களா? நோ கேள்வி. அவங்களுக்கு ரொம்ப பயம். சொல்லுங்க. ரெண்டு விஜய தனுஷ். ஒன்று கர்ணன். எனக்கு தெரியாது. விஜய தனுஷ் 2 இருந்ததா? யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியலங்க. மகாபாரதத்தில் இருக்கும் அந்த டீட்டெயில். எனக்கு ஞாபகம் இல்லை, இமீடியட்டாக தெரியல. மன கேட்டு சொல்லலாம். ஒன்று கர்ணனுக்கு பரசுராமர் கொடுத்தது அது வேற. அது சிவதனுஷ், அதுதான் ராமர் உடைச்சது. இன்னொன்று பரசுராமர்கிட்ட இருந்தது, அது வேற. இது வேற. நீங்க சொல்றது கர்ணன் வேற. விவரம் எனக்கு தெரியாது, டீட்டெயில் இருக்கலாம். அது ஏதாவது நான் ஞாபகம் எனக்கு இமீடியட்டா இல்லை. வேணா ரெஃபர் பண்ணி சொல்லலாம். நிறைய கேள்விகள் இருக்குங்களா? Any other question?
So You have a question? No, it's not a question. ஹரே கிருஷ்ணா பிரபு கிருஷ்ணன். பகவான் வந்து பக்தர்களை மட்டும்தான் காப்பாற்றுறாரு, பக்தர் அல்லாதவங்களை காப்பாற்றுறது அது எப்படி பிரபு எடுத்துக்கணும், அது என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல, பக்தர்களுக்கு பகவான் என்னை காப்பாத்துறாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. மற்றவங்க பகவானுடைய உணர்வுலேயே இல்லாததுனால அவங்க பகவானை பற்றி ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் கூட பகவான் தான் எல்லாம் செய்து கொடுக்குறாரு. அந்த உணர்வில் இல்லாதவங்க அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்களே, எல்லாம் நான் தான் செய்கிறேன். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அகங்காரம் பிடிச்ச அந்த ஆத்மா வந்து நான் தான் செய்கிறேன், என்னால் தான் நடக்கிறதுன்னு சொல்லி நினச்சிப்பான். பரவாயில்ல, ஆனால் கூட பகவான் தான் பண்ணி கொடுக்குறாரு பிரகிருதி வழியாக. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வச. நான் செய்கிறேன்னா எப்படின்னா பிரகிருதி வழியாக செய்வேன். என்னுடைய சக்தி, பிரகிருதி சக்தி, மாயா சக்தி வழியாக அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னுடைய பக்தனுக்கு நானே இன்வால்வ் ஆகிடுவேன். ஏன்னா அவர் அந்த உணர்வில் இருக்காருன்னு சொல்லி எவ்வளோ தூரம் அவருக்கு பக்தி இருக்கோ அந்த மாதிரி பகவானும் சேர்ந்துப்பாரு. வேற கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, ஓம் தத் சத்.